இன்று நாம் சிந்திக்கப் போகின்ற திருச்சபை லவோதிக்கேயா திருச்சபை. அந்த திருச்சபை குறித்து நாம் இப்போது பார்ப்போம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 வசனங்களிலிருந்து அந்த 22ஆம் வசனங்கள் வரை குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு நாம் 14, 15, 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அந்த வசனங்களை நான் படிக்கிறேன். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆக இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக இந்த லவோதிக்கேயா திருச்சபைக்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 15ஆம் வசனம், உன் கிரியைகள் அதை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். குளிர் என்றால் என்ன, அனல் என்றால் என்ன, அதை குறித்துத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். வேதாகமத்தில் அந்த குளிர் அல்லது குளிர்ந்த தண்ணீர் என்பவற்றைகள் எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி வீடாய்ந்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்பதாக இந்த வசனங்கள் நமக்கு கூறுகிறதாக. குளிர்ந்த தண்ணீர் என்று சொல்லும்போது இட் quenches our thirst, நம்முடைய தாகத்தை தீர்க்கின்ற காரியமாக அந்த குளிர் என்பது விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அந்த நற்செய்தி என்பது நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கின்ற ஒரு பொருளாக இந்த இடத்தில் நாம் சுட்டி காட்டுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இடத்திலே லவோதிக்கேயா திருச்சபை குளிரின்றி, இந்த திருச்சபை மற்றவர்களுக்கு தாகம் தீர்க்கின்ற ஒரு திருச்சபையாக இல்லாமல், அந்த நற்செய்தியை அறிவிக்காமல் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இன்றி அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும், நீ குளிராகவும் இல்லை அனலாகவும் இல்லை என்பதாக குறிப்பிட. அனல் என்பது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அதில் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 3:11 அந்த கடைசி பாகத்தை நான் படிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். He baptizes with the Holy Spirit and fire என்பதாக ஆங்கிலத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஆக அந்த அனல் நமக்குள்ளாக இருக்கிறதா? நாம் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோமே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் பெயராலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட நாம் அனலாய் இருக்கிறோமா என்பதுதான் இந்த இடத்திலே கேள்வியாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் நான் படிக்கிறேன். மார்க் 9:49ஆம் வசனம். இது மிகவும் இட் இஸ் a complex verses in the Bible. நான் அந்த வார்த்தையை படிக்கிறேன். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள் என்ற ஒரு கேள்வியை இங்கே வைக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர். இங்கே ஒரு பதிலை குறிப்பிடுகிறார். 49ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் அக்கினியினாலே உப்பிடப்படுவான் என்பதாக ஒரு பதிலை கொடுக்கிறார். பதிலை கொடுத்த பின்பதாக உப்பு நல்லது, உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள் என்று சொல்லும்போது, ஒரு மனிதன் அக்னியினாலே சாரமேற்றப்படுகிறான், உப்பிடப்படுவான் என்பதாக இங்கே இயேசு கிறிஸ்துவார் குறிப்பிடுகிறார். பாருங்கள், நாம் இந்த வசனத்தை வேறு வேறாக புரிந்து வசனங்களை நாம் கொள்ளலாம், அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் இங்கே மனிதன் அக்கினியினாலே உப்பிடப்படுவான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் born again, மறுபடியும் நீர் பிறத்தல் வேண்டும் என்ற காரியத்தை கொடுக்கிறார். மனிதன் பாவத்திலே
விழுந்ததினாலே அவன் சாரமற்று போனான். நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதினாலே நாம் மறுபடியுமாய் உப்பாய் நாம் இருக்க முடியுமாக. அந்த அனல் நமக்குள் இருக்கிறதா என்பதுதான் இந்த இடத்திலே கேள்வி. லவோதிக்கா திருச்சபையில் இந்த அனல் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே அவர்கள் விசுவாசித்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியிலும் அனல் இல்லை. நாம் எபேசியர் இதில் பார்க்கிறோம், do not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியை எப்படியாய் நாம் அவரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வார்த்தை, you become a lukewarm. நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய் என்பதாக ஒரு காரியத்தை சொல்கிறார். வெதுவெதுப்பாய் இருக்கிறாய், அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? You became a lukewarm. You became a rotten. A church became a rotten. கெட்டுப்போன ஒரு திருச்சபையாக மாறி போனது. அதன் விளைவாக அவர் வாந்தி பண்ண போகிறார். You made Christ sick. ஒரு திருச்சபை இயேசு கிறிஸ்துவையே இப்படியாக they made Jesus Christ sick. ஆக எப்படி, எந்த விதமாக இவர்கள் they made Jesus Christ sick என்பதை நாம் அடுத்த வாரத்திலே நாம் சிந்திப்போம். அதற்காக அதிகமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை அங்கீகரிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு மகா இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலையை சுவாமி எங்களுக்கு காய் கொடுத்தீர், அதற்காக நன்றி தகப்பனே. இதோ சுவாமி, நீர் கர்த்தாவே எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்து அதற்காக கொடான கூடிய நன்றி தகப்பனே. சுவாமி, இதோ சுவாமி, நாங்கள் இன்றைக்கு கற்ற வண்ணமாய் ஒரு மனிதன் அக்கினியினாலே உப்பிடப்படுவான் என்பதாய் நீ உரைத்தீரே. அதே போல் சுவாமி, நாங்களும் உங்களுடைய பரிசுத்தாவினாலே சுவாமி, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உப்பாய் மற்றவர்களுக்கு ஒரு உபயோகப்படும் பொருளாக இருக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, லவோதிக்கா திருச்சபையைப் போல நாங்கள் மற்றவர்களுக்கு குளிரும் இல்லாமல், அவர்களுக்கு தாகத்தை தீர்க்காமல் ஒரு திருச்சபையாகவோ, அல்லது எங்களுக்குள்ளாகவே நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளும் பரிசுத்தாவியை நாங்கள் துக்கப்படுத்தும் ஒரு திருச்சபையாகவோ நாங்கள் இல்லாமல், உமக்கேற்ற திருச்சபையாய் சுவாமி நாங்கள் விளங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உம சித்தமே ஜெபமாக மாறட்டும். துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.